நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அங்க போகாமலே இருந்திருக்கலாம்ல. மனசுல நிம்மதியே இல்ல. இனிமே நாம எப்படி இங்க தைரியமா இருக்கிறது? அணுவை பத்தி நினைச்சா பயமா இருக்கு. அவனோட நோய் குணமாயிடுச்சுன்னு சொல்றதெல்லாம் வெறும் வார்த்தைக்குதான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த நிலைமையில அவன் கூட அணுவால ரொம்ப காலத்துக்கு வாழவே முடியாது. முன்னாடி இந்த நோய்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கல்ல? ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நோய் எதுவுமே இல்லையே. இது எல்லாத்தையுமே நாம அனுபவிக்க வேண்டியதா. எப்படி அவங்கிட்ட இருந்து அணுவை காப்பாத்துறது? எனக்கு எதுவும் புரியலங்க. எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சு இதுக்காக தான் நான் அவளை பாதுகாத்துட்டு இருந்தேன். அது எல்லாமே வீணா போயிடுச்சு. அவ தலையில அவளே மண்ணள்ளி போட்டுக்கிட்டா. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அவ சொல்லி இருக்கலாம், முன்னாடி மாதிரி என்னால கஷ்டப்பட முடியாது, அதனால நான் உங்க கூட வரமாட்டேன். அந்த வார்த்தையை சொல்லி அவ தப்பிச்சிருந்தானா அவளுக்கான வழியை நானே கண்டுபிடிச்சு கொடுத்திருப்பேன். அவன் திரும்பவும் கிடைச்சிட்டான். நானும் சந்தோஷப்பட்டா. அதுல எல்லாத்தையும் அவன் மறந்துட்டான். நம்மளையும் மறந்துட்டான். உண்மையும் மறந்துட்டான். அவனை தேடி போனது தப்பா போச்சுன்னு இப்ப அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அவளுக்கு வாழ்க்கையே கிடையாது. அந்த படுபாவி என் பொண்ணு அடிச்சே கொன்னுடுவான். அவன் ஒருவேளை அவளை பழி வாங்குறானோ? அணுவ அவன் வேணும்னே கஷ்டப்படுத்துறானோ? எனக்கு ஒண்ணும் தெரியல. என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடைச்சிட்டானா அதுவே நமக்கு பெரிய பாக்கியமா இருக்கும். சாரி அனு. அப்போ வந்த கோவத்தில் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் அனு, அப்பா அம்மா முன்னாடி நான் அப்படி நடந்திருக்க கூடாது. பெரிய தப்பு பண்ணிட்டேன். எதுக்காக என் அம்மா எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சாங்கன்னு உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? இதை காரணமா வச்சுலாம் நீ உங்க அம்மா செஞ்சதை தப்பு இல்லைன்னு சொல்லாத. போக கூடாதுன்னு என் அம்மா நிறைய தடவை சொன்னாங்க. இருந்தும் என்னோட சுய விருப்பத்தோட நான் இங்க வந்தேன். உங்களை நம்பி. உங்களை நான் அந்த அளவுக்கு விரும்பினேன். இவ்வளோ நாள் நீங்க தனியா வாழ்ந்ததுனால அதுக்கு ஒரு முடிவு பண்ணலான்னு நான் நினைச்சேன். அதனாலதான் உங்க கூட சேர்ந்து வாழலான்னு நான் முடிவெடுத்தேன். நான் இங்க வந்த அன்னையில இருந்து நீங்க நடந்துக்கிற விதமே வித்தியாசமா இருக்கு. உண்மையை சொல்லுங்க, நீங்க என்ன பழி வாங்குறீங்களா? அதுக்காக தான் நீங்க என் பின்னாடியே வந்தீங்களா? என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? மனசார நான் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணதில்லை. அப்பவும் இப்பவும் எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு நான் வந்தேன் உங்க கூட வாழ்றதுக்காக. ஆனா என் அப்பாவும் அம்மாவும் என்ன மன்னிச்சாங்க. நீங்க என்ன இப்படி எல்லாம் பண்ணியும் நான் இங்க நல்லாதான் இருக்கேன், கிரண் சார் கூட நான் சந்தோஷமா வாழ்றேன்னு அவங்க கிட்ட நான் போய் சொன்னேன். நான் சந்தோஷமா இருக்கிறத பார்க்க அவங்க ஆசையா வந்தாங்க. ஆனா நீங்க அவங்க இங்க இருந்து திரும்ப போற வரைக்குமாவது
என் மேல அன்பா இருக்க மாதிரி நடிச்சிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் அவங்க சந்தோஷத்துக்காகவாவது. எனக்கு நடிக்க தெரியாது அனு. தெரியும், நல்லாவே தெரியும். எவ்வளவு நாள் நான் திரும்ப வர வரைக்கும் நீங்க நடிச்சிட்டு தானே இருந்தீங்க. நான் திரும்ப இங்க வந்ததும் உங்க நடிப்பு வெளியில வந்துருச்சு. அப்பாவும் அம்மாவும் அவங்க கூட வர சொன்னாங்க. ஆனா நான் போக மாட்டேன். காரணம், இதெல்லாம் நான் அனுபவிச்சுதான் ஆகணும். நான் பண்ண தப்புக்கு நான் அனுபவிச்சுதான் ஆகணும். என் கூட வாழணுங்கிற உன்னோட முடிவை இப்போ தப்பாயிடுச்சுன்னு சொல்றியா? உனக்கு என் கூட வாழ்றதை விட ஒரு நல்ல வாழ்க்கைய மனு கொடுத்துருப்பான்ல, சரியா? அதை தூக்கி போட்டு வந்தது இப்போ தப்பா போச்சு இல்ல? கிரண் சார், ப்ளீஸ் இனிமேவாவது என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. திரும்பவும் நீங்க என்ன கஷ்டப்படுத்தினா தற்கொலை பண்ணிக்கிறது தவிர எனக்கு வேற வழி இல்ல. எல்லா பொண்ணுங்களும் பயமுறுத்துற மாதிரி தான் நீயும் பயமுறுத்துற. உங்க அம்மா நான் இறந்து போயிட்டேன்னு நினைச்சாங்க. ஆனா நான் உன்னையே நினைச்சுக்கிட்டு உயிரோட தான் இருந்தேன். இப்போ நான் எதிர்பார்க்காம நீ எனக்கு கிடைச்சிருக்க. நம்ம ஒன்னா சந்தோஷமா வாழணும். நான் உன்னை சாக விட மாட்டானோ. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு விரும்புறேன். அதனால மட்டும் நான் ஒரு புது ஆளா மாறுவேன்னு நீ நினைக்காத. பாசமா இருக்கும்போது பாசமா இருப்பேன். தப்பு பண்ண அடிப்பேன். யூ காட் இட்? புரிஞ்சுதா? கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்கு. இது அவங்களோட வேலை தான். இவருக்கு எதுவுமே தெரியாது. இதை இப்படியே விட்டுட்டா பெரிய ஆபத்து. நான் கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அத பத்தி நினைச்சு இனி என்ன பிரயோஜனம்? அவளா விரும்பிதானே ஏத்துக்கிட்டா. அவளே அனுபவிக்கிட்டு விடுங்க. நம்மளால கவலைப்பட மட்டும்தான் முடியும். அப்படி நாம அவளை விட்டுற முடியுமா என்ன? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? அவ ஒரு பைத்தியம். நீங்களே பாத்தீங்கல்ல. அவ ரொம்ப வேதனைப்படும்போது திரும்ப நம்மகிட்டே வந்துருவா. கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். காத்திருக்கதான் வேணும். அவளுக்காக வேண்டிப்போம். வேற என்னங்க நம்ம பண்ண முடியும்? அவன் அணுவை ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை மனசு வெறுத்து போய் அவ ஏதாவது. அவளா தானே போய் வலையில சிக்கிக்கிட்டா. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிய அவளே தான் தேடிக்கணும். நாம தான் அவளை கூப்பிட்டோமே. ஆனா அவ வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேல நம்மளால வேற என்னங்க பண்ண முடியும்? அவங்களோட பொண்ணுதான் அம்முன்னு நல்ல வேலை நம்ம முன்னாடி அவகிட்ட சொல்லல. இல்லைன்னா இதனால அம்மும் சேர்ந்து மாட்டிட்டு இருப்பா. அணுவா? என்னோட அண்ணன். ஹலோ அண்ணே, எப்படி இருக்கீங்க? உடம்பு பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்லம்மா. அணுவுக்கு அங்க பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? நான் நேர்ல பார்த்து உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன். எல்லாம் எனக்கு புரியுது. இனிமே பேசி என்ன பிரயோஜனம் இல்லையாம்மா? அப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்ணது வேற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காகத்தான். நம்ம ஜெயந்தன் மனோவோட தங்கச்சி சுப்ரியாவை விரும்புகிறானா, அதை சொல்லத்தான் கால் பண்ணேன். இந்த வாட்ஸ்அப்பு அது இதுன்னு இருக்குல்ல, அதில் பேசிக்கிட்டாங்களா ரெண்டு பேரும். அவளைத்தான் கல்யாணம் பண்ண வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறான். அது ஒரு நல்ல சம்மதம் தானே. நாம பண்ற ஒரு பரிகாரமா இதை நாம நினைச்சாலே போதும்.
அவங்க மட்டுமே பார்த்து பேசி முடிவு பண்ண பத்தாதில்ல, நம்மளும் போய் பொண்ணை பார்க்கணும்ல. இப்போ இருக்கிற நிலைமையில நீ இப்போ மனோ வீட்டுக்கு வர வேண்டாம்மா. நாளைக்கு ஜெயந்தனும் அவனோட அம்மாவும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. சும்மா சம்பிரதாயத்துக்காக பொண்ணு பார்க்கத்தான். அதை உன்கிட்ட சொல்றதுக்காகத்தான் நான் இப்போ ஃபோன் பண்ணேன். உன்னோட புருஷன்கிட்டயும் சொல்லிடு. சரிங்கண்ணே, எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேனே. நான் அப்புறமா பேசுறேன். சரிம்மா. ஓ, என் அண்ணனோட பையனும் மனோவோட தங்கச்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்களாம். நாளைக்கு அங்க போறாங்களாம் பொண்ணு பாக்குறதுக்காக. அதை சொல்றதுக்காக தான் அண்ணன் ஃபோன் பண்ணாரு. அந்த குடும்பத்து கூட நம்மளோட உறவை விட்டுட்டு போக மாட்டேங்குதே பத்மா. திரும்பவும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணனோட பையன் அமெரிக்கால நல்ல வேலையில இருக்கான். அவனுக்கு அவளை கட்டி வச்சா அந்த பொண்ணை அவன் ரொம்ப நல்லா பார்த்துப்பான். நம்ம பொண்ணோட தலையெழுத்து மாதிரி எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேங்க. ஹே, இங்க வாடி. என்னடி அங்க தேடிட்டு இருக்க? நான் என்ன தேடுனேன்? பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்தேன். அது சரி, கையை கழுவிட்டு சாப்பிட வந்துட்டியா? நீ அங்க போய் உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ, எனக்காக இல்ல, கிரண் சாருக்காக தான். அவர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரெடி ஆயிடுச்சுன்னா நான் எடுத்து கொடுப்பேன். டெய்லியும் நான் தானே எடுத்து தரேன், நீ இல்லல. போ, அவனோட விஷயத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்ன நீ பாத்துக்கிட்டே இருக்க? இங்க இருந்து நீ போமா. என்ன இவ சொன்னா புரியாது? போயிட்டோம். நீ சீக்கிரமா மருந்து எடுத்து அதுல ஊத்து. ரெடி. கிரண், டீ. ஆ, நீங்க இந்த டீ குடிக்க வேண்டாம். ஏன்? ஏன்னாச்சு? இதுல பூச்சி எதுவும் விழுந்துருச்சா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. இதுல இப்ப என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு டீ போட்டிருக்கேன், நீங்க அதை குடிங்கன்னு சொல்ல வந்த. அந்த டீ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு என் டேவை ஸ்பாயில் பண்ண பார்க்குறியா? இங்க பாரு, இவங்க தான் டெய்லி எனக்கு டீ போட்டு கொடுக்குறாங்க. எனக்கு அது போதும். நீ எனக்காக ஒன்றும் ஸ்பெஷல் டீலாம் போட வேண்டாம். அனு, இங்க பாரு, நீ வேற டீ போட்டதுனாலதான் அவனை இந்த டீயை குடிக்க வேணாம்னு சொல்றியா இல்ல? உண்மைய சொல்லு. ஐயோ கடவுளே.
இவனுக்கு அமெரிக்காவை விட நம்ம ஊர் தான் ரொம்ப பிடிக்கும். என்னோட விருப்பத்துக்காக தான் அவங்க வேலையே பார்க்கறான். ஆமா, ஜெயந்தனுக்கு எவ்வளவு நாள் லீவ் இருக்கு? இன்னும் எதுவும் முடிவு பண்ணல. கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறமா அதை பத்தி யோசிக்கலாம். அது சரி, நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை பத்தி தெரியும்ல? தெரியும், நல்லா தெரியும். அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி தான். அவதான் அவ பொண்ணை இப்படி கெடுத்து வச்சிருக்கா. மனுவுக்கு அவங்க பண்ண துரோகத்தை எப்பவுமே மன்னிக்க முடியாது. விஷயம் அவ என் புருஷனோட தங்கச்சியா இருக்கலாம். அதுக்காக நான் அவ கூட அந்த அளவு பேசுறது கூட இல்ல. அவருக்கு அவர் தங்கச்சின்னா ரொம்ப உயிர். இவ்வளோ அன்பான அண்ணன் தங்கச்சிய இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. என்ன விஷயம்? எதுக்காக இவ்வளோ பாசம்? அவரை நல்லா ஏமாத்தலாம், வேற எதுக்கு? இப்ப கூட அவங்க எல்லாரும் தங்கி இருக்கிற வீடு இவங்க அப்பாவுக்கு சொந்தமானதுதான். அந்த வீட்டை எங்களுக்கு தரதா சொல்லி இவங்க அப்பா கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. விடுடா, நான் அப்படிதான் சொல்லுவேன். இவங்களுக்கும் தெரியட்டும் அவங்கள பத்தி. இனிமே நம்ம சொந்தக்காரங்களா ஆக போறோம்ல. எல்லாம் எங்களுக்கு தெரியும். இனிமே என்ன தெரிஞ்சுக்க, அந்த குடும்பத்து கூட இனிமே எந்த உறவும் இல்ல. அதான் நல்லது. அங்கிள், சுப்ரியா எங்க? வருவாடா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சுப்ரியா, தேங்க்யூ. இதெல்லாம் அவசியம் இல்லை. நாங்க வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் நிறைய முறை பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம். டேய் சும்மா இருடா. ஸ்வீட் சாப்பிடுப்பா. ஐயோ, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஏதாவது பர்கர், சாண்ட்விச், பீஸா அந்த மாதிரி ஏதாவது. பயப்படாதீங்க, அதெல்லாம் அமெரிக்கா ஃபுட்டு. இங்க பாருப்பா, அதெல்லாம் இங்க கிடைக்காது. இந்த ஊர் இவனுக்கு பிடிக்கும். ஆனா இங்க நாம சாப்பிடுற சாப்பாடு, இங்க இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாம் இன்னும் அவனால மாத்திக்க முடியல. நீதாம்மா இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். அம்மா, உங்களுக்கு சுப்ரியாவை பிடிச்சிருக்கா? பிடிக்காம இருக்குமா? நீ பார்த்திருக்கிற பொண்ணு நல்ல பொண்ணாதான் இருக்கு. அது வந்து நாங்க சேட்டிங்லயே எல்லா விஷயத்தையும் பேசினதுனால நாங்க தனியா பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அதனால நீங்க ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இதை நடத்தி கொடுத்தீங்கன்னா போதும். என்ன சுப்ரியா? அவ வெக்கத்தை பாத்தீங்களா? எங்களுக்கு இப்ப சம்மதம் தான். நல்ல நாளை பார்த்து எல்லாருக்கும் இதை பத்தி சொல்லலாம். அது பையனோட அப்பா கிட்டயும் என் பையன்கிட்டயும் பேசினதுக்கு அப்புறமா. அங்கிள், அது போதும். ஐயோ, நான் கேட்க மறந்துட்டேன். மனு எங்க? ஒரு ஃப்ரெண்ட பார்க்க அவன் போயிருக்கான். அவசரம்னு சொன்னதுனால மறக்க முடியல. அது பொய். இது என்னோட மச்சான், அதாவது என் அன்பு தங்கச்சியோட வருங்கால புருஷன் இல்லையா? அப்படிதானே? இது என் தங்கச்சியோட வருங்கால மாமியாரா? நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. என்னது? சாரிப்பா, இவங்க கிளம்பியிருப்பாங்க நினைச்சுதான் நான் வந்தேன். அப்புறம் நான் பார்த்ததால உங்ககிட்ட பேசினேன், அவ்வளவுதான். இவரு தானே நாம அன்னைக்கு குடிச்சிட்டு சண்டை போடுற இடத்துல பார்த்தோம். இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் தான் அது. அப்புறம் எப்படி கல்யாணம் எல்லாம் பேசி முடிவு பண்ணிருப்பீங்கல்ல?
சும்மா இல்ல அனு இவனை வேண்டான்னு சொன்னது. சாரி, அனு இவனை வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் இப்படி ஆயிட்டான். எது எப்படியோ இருக்கட்டும், நல்ல நேரத்துல அவன் வந்தான். அதனால உங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிடுச்சு, நேரடியாவே பார்த்துட்டோம். இந்த சம்பந்தம் எங்களுக்கு வேண்டாம். அம்மா வாடா என் கூட. உன்னை என் கூட வாட சொன்னல, வாடா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஐயோ, அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. அனு போனதுக்கு அப்புறம் அவன் இப்படிதான் இருக்கான். அதுக்காக அந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிடாதீங்க. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்கண்ணே. சரிங்கண்ணே, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். மச்சான் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. நான் ஃபோன் பண்ணது அவங்க 2 பேத்தோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு. என்னாச்சு? இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகணும்னு சொன்னாங்களே, போனாங்களா? போயிருந்திருக்காங்க. அண்ணியும் கூட போயிருக்காங்களாம். அந்த நேரத்துல மன குடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டானா. என் அன்னிக்கு அது போதுமே, இந்த சம்பந்தம் இனிமே நடக்காதுன்னு சொல்லி உடனே கிளம்பிட்டாங்களாம். அவன் அழிஞ்சு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டானா? அவன் மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தையே அவன் அழிக்க பாக்குறான். இது எல்லாத்துக்குமே நான் தானங்க காரணம். நம்ம ஒரு தடவை அவனை நேர்ல பார்த்து பேசலாமா? அத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அனு அவளோட வாழ்க்கைய அவளே கெடுத்துக்கிட்டா. ஆனா மனோவோட நிலைமை அது கிடையாதே. அவன் பண்ணாத ஒரு தப்புக்காக தான் அவன் வாழ்க்கையவே இழந்து நிக்கிறான். அவன் இப்படி ஆனதுக்கு காரணம் நம்ம எல்லாருமே தான். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது. நாம் அவனை மாத்தணும். நாம் அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். அவனை பாக்குறதுக்கு அவன் வீட்டுக்கு நம்மளால போக முடியுமா? அவனோட அப்பாவும் அம்மாவும் நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்க. அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். நான் விசாரிச்சேன். மோசமானவங்க கூட தான் இப்ப அவன் இருக்கான். அவன் குடிக்க போற இடம் எனக்கு தெரியும். அவனை நம்ம அங்க போய் தான் பார்க்கணும். பேசி புரிய வைக்கலாம். அப்படியே அவனை சும்மா விட்டுற முடியாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.